அப்படின்னு சொல்றீங்க. இப்போ விஜய் சாரும் வந்து சினிமாக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. நீங்க எப்படி சார் அதை பார்க்குறீங்க? கருவேப்பிலையே மெயின் டிஷ்ஷாக இருக்குது, அவ்வளோதான். அதற்கு மேலே விஜய் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சராகணுங்கிற எண்ணத்தில் வராருனாக்க அவரோட கொள்கை என்ன, தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செய்ய போகிறாரு, மற்ற கட்சியிலேருந்து அவர் எந்த விதத்தில் மாறுபட்டு இருக்க போகிறாரு, தமிழ்நாட்டை 2 முறை ஃபுல்லாக ஒரு கிராமம் விடாத சுற்றுப்பயணம் போய் அவர் முகத்தை காட்டி அவர் கொள்கை என்னன்னு அவர் நடக்கிற நீட்டு ஊழலாக இருக்குன்னா தப்பு தான். நீட்டாக இருக்கணும், கோணலாக இருக்கக்கூடாது. இப்போ ஆடி தள்ளுபடி, கூடவே டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். இதை எப்போ யூஸ் பண்றது? ஆடியில தள்ளுபடி, ஆவணில டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். போத்தீஸ் ஆடியில் தள்ளுபடியுடன் டிஸ்கவுண்ட் வவுச்சர். பேசினால அவர் திமுக ஆளு, பிஜேபி எதிர்க்கிறாரு அப்படிலாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல விஜயே சொல்றேன். விஜயே சொல்றாங்களா? இல்ல என்னையும் அப்படிதான் சொல்றாங்க. சீமான் நான் வந்து தம்பிக்கு நான் இருக்கேன்னா அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். இப்போ நாம கொடுக்குற ஆதரவு பிற்காலத்துல நமக்கு ஓட்டு வங்கியா மாறும். விஜயும் உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சும்மா அப்படி ஜாலியா அப்படி உட்காந்து சுருக்குன்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாலிடிக்ஸில் வந்தால் சினிமாக்காரங்களாம் கருவேப்பிலை மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ விஜய் சாரும் வந்து சினிமாக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி சார் அதை பார்க்குறீங்க? கருவேப்பிலையே மெயின் டிஷ்ஷாக இருக்குது, அவ்வளோதான். விஜய் வந்து வேற ஒரு கட்சிக்கு போய் நிற்கலையே, சொல்ல முடியாது. அவர் வந்து இன்னும் 2 வருஷம் இருக்குது, 2026 தான் வரப்போகிறேங்கிறார். வரப்போகிறேன்னா ஒரு வேற விஜய்க்குன்னு ஒரு விஜய் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். ஆனால் அதற்கு மேலே விஜய் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சராகணுங்கிற எண்ணத்தில் வராருனாக்க அது ரொம்ப பெரிய கடுமையான உழைப்பு. வெறும் பிரபலத்தன்மை மட்டுமே போறார். அவரோட கொள்கை என்ன, தமிழ்நாட்டுக்கு அவர் என்ன செய்ய போகிறாரு, மற்ற கட்சியிலேருந்து அவர் எந்த விதத்தில் மாறுபட்டு இருக்க போகிறாரு, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அது அத்தனையும் வந்து அவர் எல்லாம் பண்ணணும். இதுக்கு தவிர தாண்டி கூட்டணியே இல்லாமல் நின்று ஜெயிக்கிறதுக்கு அது கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி இப்போது திமுக வந்து ஒரு 36-38% இருக்குது. அதே போல் ஏடிஎம்கே 32-33%. இப்போ அதாவது அவங்க முன்னாடி வலுவாக இருந்தபோது அதுவும் 38% வரைக்கும் இருந்தது. பாஜக ஒரு 5% வரைக்கும் இருக்குது. 5%, 4%, தெரியாது. அதே பாக்கி கட்சிகள்லாம் இருக்குது. சீமான் ஒரு 8%, அப்புறம் பாமக ஒரு 6%, பாக்கியெல்லாம் ஒரு 4%, 6%. காங்கிரஸ் எல்லாம் அந்த கூட்டணியில் அது காங்கிரஸ் ஒரு 8%. இப்படிலாம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஓட்டு எடுக்கணும்? தனியாக விஜய் நிற்க போகிறாருக்கிறதுனால ஆந்திராலேருந்து வந்து ஓட்டு போட முடியாது, கேரளாலேருந்து வந்து ஓட்டு. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற ஓட்டை தான் அவர் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது இதில் குறைச்சி எடுக்கணும். ஆனால் எடுத்தாலும் இதெல்லாம் தாண்டி ஜெயிக்க வரணும், அது கஷ்டம். அதனால் அவர் வந்து தவறும் தமிழ்நாட்டை 2 முறை ஃபுல்லாக ஒரு கிராமம் விடாத சுற்றுப்பயணம் போய் அவர் முகத்தை காட்டி அவர் கொள்கை என்னன்னு அவர் அப்படியே குரலில் அப்படியே சொந்தமாக பேசி பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணணும். அதெல்லாம் பெரிய ப்ராசஸ். அது அவருக்கு தெரியாதானே, அவர் பண்ணுவார். இப்போ ரீசெண்டாக அவர் பேசின நீட் விவகாரம் கூட ரொம்ப பாஜகலேருந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க சார். நீங்கள் அதை எப்படி சார் பார்க்க? நீட்டுக்கு பாஜக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கா? இல்லை, இவர் பேசினது வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு. நீட்டுங்கிறது ஒரு நல்ல சிஸ்டம்ங்க. ஆனால் அது ஊழல் இல்லாமல் இருக்கணும். எந்த சிஸ்டமுமே ஊழல் இல்லாமல் இருந்தால் தான் நல்ல சிஸ்டம். இப்போது வந்து மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்து ஐ திங்க் மகாதேவன் அவர் பேர், அவர் தான் பிளாஸ்டிக்கில் ரோடு போடுறது கண்டுபிடிச்சி அதை வந்து பெரிய லெவலில் கொண்டு வந்தார். அது கடைசியில் அவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்தாங்க. பத்மஸ்ரீ விருதை வச்சு நாக்க வழிக்கிறதா? அவருடைய சிஸ்டத்தை வச்சு ரோடு போட்டிருக்கலாம். ரோடு போட்டால் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் அந்த ரோடு டச் பண்ணாத இருக்கலாமே. அப்புறம் எப்படி கவுன்சிலருக்கு காசு வரும்? அப்புறம் எப்படி எம்எல்ஏக்கு காசு வரும்? போட்டுக்கினே இருக்கணும், தோண்டிக்கினே இருக்கணும், போட்டுக்கினே இருக்கணும், தோண்டிக்கினே இருக்கணும். அதான் காசு, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது நீ என்ன நல்ல கண்டுபிடிச்சாலும் ஊழல் இல்லாத ஆட்சி அப்படின்னா தலை முதல் கால் வரைக்கும் ஊழல் இல்லாமல் இருக்கணும். நான் வாங்கலப்பா, அவர் தான் வாங்கி கொடுப்பார் அப்படின்னா அது ஊழல் இல்லையா? அப்படி தான் அது யாராக இருந்தாலும் அது வந்து கரெக்டாக செய்யணும். நீட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டே இல்லை, நீட்டு தேர்வு வேண்டாங்கிறாங்க.
அப்போ கவர்மெண்ட்டுக்கே இப்போது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு எல்லாத்துக்குமே மார்க்கை பார்த்து போட்டுலாமே? அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்கிறது. ஆனால் அந்த வழிமுறை நேர்மையான வழிமுறையாக இருக்கும். இப்போ நடக்கிற நீட்டு ஊழலாக இருக்குன்னா தப்பு தான். நீட்டாக இருக்கணும், கோணலாக இருக்கக்கூடாது. பேசினாலும் அவர் திமுக ஆளு, பிஜேபி எதிர்க்கிறாரு அப்படிலாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னையா? இல்ல விஜயே சொல்ல. விஜயே சொல்றாங்களா? இல்லை, என்னையும் அப்படிதான் சொல்றாங்க. ஆமா, நிறைய கான்ட்ரவர்சிஸ்லயும் திமுக ஆளன்னு என்ன, விஜய் இப்படி பிறந்தோடனே கட்சிக்கு வந்துட்டாரு. அவரு இப்போ அவருக்கு அதிமுகவில் ஏதாவது அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது பிரச்சனையாச்சுன்னா திமுக அவரை சப்போர்ட் பண்ணுவாங்க. திமுக ஆட்சியில் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா அதிமுக சப்போர்ட் பண்ணுவாங்க. யாருமே சப்போர்ட் பண்ணலைன்னா சீமான் நான் தம்பிக்கு நான் இருக்கேன்னா அவர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதானே. இது என்னங்க அரசியலில் ஒரு கேம். அதாவது இப்போ நாம் கொடுக்குற ஆதரவு பிற்காலத்தில் நமக்கு ஓட்டு வங்கியாக மாறுங்கிற நப்பாசு. ஆனால் தமிழ்நாட்டு ஜனங்கள் மிக புத்திசாலி. நான் 25% ஓட்டு வாங்குவேன், நான் 28 சீட்டு வாங்குவேன், என்ன மாதிரி ஆளே கிடையாது அப்படின்னு நான் சிங்கம் அப்படின்லாம் புலம்பினா கூட நீ ஒன்றும் இல்லைடா நீ பூச்சியம் அப்படின்னு இந்த அண்ணாமலைக்கு காட்டினாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி காட்டுன்னு காட்டிடுவாங்க தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்காங்க, ஏமாந்து போகிறவங்கலாம் இல்லை. தவிர இதெல்லாம் தாண்டி திட்டம் வச்சுக்கணும், செயல்முறை வச்சுக்கணும், எல்லாத்தையும் பப்ளிக்கிட்ட போய் சொல்லணும். படிக்காதவர்கள், படித்தவர்கள், மெத்தப்படுத்தவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், நடுத்தர வர்க்கம் எல்லாருக்கிட்டேயும் நம்ம போய் சேரணும். அது வரைக்கும் கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வரதுங்கிறது ரொம்ப பெரிய இது. ஏன்னா ஆட்சிக்கு வராத வரைக்கும் நீங்கள் வாய்க்கு வந்ததை பேசலாம், ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட தூங்க முடியாது. அதை விஜயும் உணர்ந்திருப்பார்னு நினைக்கிறேன். இது சினிமாவில் இருக்கிற அரசியல் கிடையாது, அந்த நிஜங்கிறது அது ஒரு முள் அம்பு படுக்கை மாதிரி. சும்மா அப்படி ஜாலியாக அப்படி உட்காந்து சுருக்குன்னு குத்தும். அதனால ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி ஊழல் இல்லாத கட்சினா நீங்க எதை சொல்லுவீங்க? ஊழல் இல்லாத கட்சி அப்படிங்கிறத விட மக்களுக்கு மேக்சிமம் எது நல்லது செய்கிற கட்சி இப்படிதான் பார்க்கணும். ஏன்னா ஊழல் இல்லாத அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா கட்சி சில சமயம் இப்போ மேல இடத்துல ஊழல் இல்லாமல் இருக்கும், கீழே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஊழலாம் இருக்கும். ஒன்றுமே இல்லை, பதவியிலேயே இல்லாத ஒரு கட்சி தலைவர் 2000 கோடி ரூபா சேர்த்துட்டாரு அப்படின்றாங்க. அவனை மிரட்டினா, இவனை மிரட்டினா, அங்கே மிரட்டினா, அந்த ஃபைனான்ஸுலேருந்து கமிஷன் அடித்தாங்க, இந்த ஃபைனான்ஸ்லேருந்து அடித்தாங்க, அந்த திருடனுக்கு ஹெல்ப் பண்ணினாங்க, அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லி அதெல்லாம் ஊழல் தானே. என்ன சொல்லுங்கள், நான் என்ன ஊழல் பண்ணேன்னு சொல்லுங்கள். அது ஊழல்ங்கிறது என்ன, நேர்மையாக இருக்கிறது தான் ஊழல். 2 விஷயம் இருக்குங்க அரசியலில். தப்பு பண்ணி மாட்டிக்கிறவன், தப்பு பண்ணி மாட்டிக்காதவன். மாட்டிக்காத வரைக்கும் நல்லவன், அவ்வளோதான். மாட்டிக்கினா குற்றம் சாட்டப்பட்டவன், தண்டிக்கும் போது தான் குற்றவாளி. அது வரைக்கும் சொல்லியிருக்காங்கப்பா, அதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படின்ட்டு போக வேண்டியதுதான் இதெல்லாம். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான்னு நீங்கள் அதனால தான் வேட்பாளர் எதுக்காக ஜீப்பில் வராங்க கூப்பிட்டுக்கினேன். அதை முகத்தை பார்த்து இது என்ன நல்ல மூஞ்சியா திருட்டு மூஞ்சியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதையும் தாண்டி பணம் இருக்குது, பணம் கொடுக்குற பணம். ஏன்னா அவங்களுக்கு பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் பணமே இல்லாதவங்க என்ன செய்வாங்க, ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு 5000 ரூபா கிடைக்குது, 4000 ரூபா கிடைக்குது. 5000 ரூபா நீங்கள் ஒரு மாதம் ஒரு 25000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த 5000 ரூபா பெருசாக இருக்குது. அது 25000 ரூபாய்க்கு 5000 ரூபா கிடைக்குது ஈஸியாக அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் மொத்தமே 5000 ரூபா தான் மாதம் சம்பாதிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு 5000 ரூபா கிடைச்சி ஐயோ ஒரு மாதம் சம்பளம் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறது இன்னும் இருக்குது. ஒன்றுமே சம்பாதிக்கிறவங்ககிட்ட அவங்ககிட்ட ஒரு 500 ரூபா கொடுதா, 500 ரூபாயா எனக்கா? சரி நீங்கள் பாருங்க, உழைச்சி குப்பை பொறுக்கிறானு, சும்மா பொறுக்கல, அந்த குப்பையை கொண்டு போய் அதை செக்ரிகேட் பண்ணி அதை இறக்கி போட்டு அதில் வர காசு. ஆனால் டெய்லி நாம் வேண்டான்னு போடுற குப்பையை எடுத்து அதில் ஒரு வருமானத்தை பார்த்து உழைக்கிறோம். அவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் இல்லையா? யாரை என்ன வேணால் விலைக்கு வாங்கிடலான்னா கூட பண்ண முடியாது. அந்த ஆளுக்கு எதிர்காலத்துக்கு நான் இது பண்ணுறேன்ப்பா, உன்னோட எதிர்காலத்துக்கு சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லணும். நான் எம்எல்ஏ ஆன உடனே இந்த ட்ரைனேஜிலெல்லாம் இறங்கி மனிதர்கள் வேலை செய்கிறதுக்கு பதிலாக ஜெட் ராடிங் மிஷின் ஒன்று கொண்டு வந்தாங்க.
அதுக்கு நான் 90 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு ஒதுக்கி 2 லாரி அந்த மிஷின் நான் தான் பண்ணி கொடுத்தேன். அதே போல் நான் எம்எல்ஏ ஆன பீரியடில் அந்த சுடுகாட்டில் வேலை செய்யக்கூடிய வெட்டியான்கள் சொல்லுவாங்க, குழி வெட்டி அந்த பணத்தை டெய்லி பணத்தோடையே வாழ்வாங்க. பணம் இன்றைக்கி 2 பணமாவது வந்தால் தான் நமக்கு ஏதோ காசு அப்படின்னு வேண்டக்கூடாது அவங்க இல்லையா. அப்போது அதை நான் அசெம்பிளியில் பேசி தினசரி பிணங்களோடு வாழக்கூடிய இவர்களை நீங்கள் அரசு ஊழியராக்கணும்னு சொன்னேன். அன்றைக்கி கலைஞர் கவர்மெண்ட்டு நம்ம இப்போ இன்றைய முதலமைச்சர் அன்றைய துணை முதல்வர் ஸ்டாலின் தான் உள்ளாட்சித்துறை, உடனே அவர்களை அரசு ஊழியராக்கிட்டாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அது சுடுகாட்டில் வேலை செய்கிற யாருக்கும் கார்டனர் அந்த தோட்ட பராமரிப்புன்னு சொல்லி அவர்களுக்கு மந்த்லி சேலரி. இப்போ வேண்டிக்க மாட்டாங்க, ஐயோ யாராவது சாகணுமே வேண்ட மாட்டாங்க. நல்லா இருக்கட்டும், நமக்கு நல்லா இருக்கும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும். அவங்க பையனும் படிக்கணும்ல, அவங்க பையனை இதே வேலையை செய்யணும். எதுக்கு செய்யணும் அவசியமே அதை செய்யணும். அதே போல் நம்ம வாஞ்சிநாதனுக்கு மணிமண்டபம் நான் தான் சொல்லி என்னுடைய ரிக்வஸ்ட்டில் தான் அப்போ கலைஞர் சொன்னார், சட்டமன்ற வாஞ்சிநாதனே கேட்குறாரு, கண்டிப்பாக கட்டுவோம் அப்படின்னாரு. அதெல்லாம் நமக்கு ஒரு சாதனையாகத்தான் நினைக்கிறோம். இதை விட சாதனை பண்ணவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நம்ம எனக்காக ஒன்றும் கேட்கல, அவ்வளோ, அதுதான் முக்கியம். இப்போ அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடெல்லாம் கட்சியில் எப்படி சார் இருக்கு? சகிக்கலை, மோசம், தண்டம்.